கரூர் பக்கத்தில் சின்னதாராபுரத்துலேருந்து ஒரு டெயின் கர்சர் டாக் ஒன்று ப்ரெசென்ட் ஆச்சு. அந்த டாக் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்லிம்பில் எல்போ ஜாயிண்ட்டில் நல்ல பெருசாக வீக்கமாக இருந்தது. இது காமனாக அந்த ஜெயின் ப்ரீட்ஸ்க்கு ஹேர் கம்மியாக உள்ள ப்ரீட்ஸ்க்கு வந்து ரொம்ப காமனாக வந்து எல்போ ஹைக்ரமான ஒரு கண்டிஷன் வரும். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைனோவியல் சாக் வந்து ஒரு இட் ஆக்ட் அஸ் அ குஷனிங் பிட்வீன் ஸ்கின் அண்ட் போன் ஜாயிண்ட்ஸ்க்கும் ஒரு குஷனிங் மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஹேர் ப்ரீட்ஸ் வச்சுருக்கீங்க, ரொம்ப ஜெயின் ப்ரீட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரஃப்பான ஃப்ளோரில் விடாதீங்க. ஏன்னா ஜாயிண்ட் வந்து கீழே தரையில் படுறப்ப ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி அந்த சைனோவியல் சாக்கில் உள்ள மெம்பரைனை வந்து இரிட்டேட் பண்ணி இன்ஃப்ளைம்டாக ஆகி அதுக்கே பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுவும் சிலது செல்ஃப் லிமிட்டிங் தான். ஃப்ளோர் வந்து ரொம்ப சாஃப்டான ஃப்ளோரிங் கொடுத்தீங்கன்னா நார்மலுக்கு வந்துடும். இன்கேஸ் அது அக்ரவேட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா சைனோவியல் சாக்கை ரிமூவ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வரும். அந்த மாதிரி ரிமூவ் பண்ண கேஸ் தான் இந்த டாக். ஆஃப்டர் ரிமூவல் இந்த டாக் ரொம்ப நல்லாயிருக்கு. டாக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஹாப்பி.